அந்த வீடியோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. See, I wanted to show a video which was shared by some other group. அதுல என்னன்னாக்க ஒரு பையன் வந்து ஒரு டாகை வந்து குத்திக்கிட்டே இருக்கான், ஒரு பின்னை வச்சு குத்திக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த டாக் வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்குது. அவன் சரி அவன் விளையாட்டு பையன் அப்படிங்கறதுனால அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. He goes on pricking and இன்னும் அடுத்தடுத்த further steps of tormenting the dog. போக போக அது வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்குது. அவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குது. டெய்லி அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அவன் அதை கொடுமைப்படுத்துறான். அவன் அந்த ரியாக்டிவ் அபியூஸ் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா அதை காமிச்சிருந்தாங்க. அப்போ கண்டினியூஸா அது போக் பண்ணிக்கிட்டே வர்றான். அது ஒரு நாள் அது பொறுக்கவே முடியல. ஸோ இது வந்து என்ன பண்ணிருது, ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் அதை ரிட்டாலியேட் பண்ணுது. திரும்பி நின்று பயங்கரமா கொலைச்சு அவனை துரத்துது. அப்படி துரத்துன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிச்சு, என்னை துரத்துதுன்னு கத்துன உடனே பீப்புள் எல்லாம் சேர்ந்து அந்த டாகை கல்லு வச்சு அடிச்சு கொன்னுடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னாக்க, தப்பு பண்றவங்க வந்து ஆக்சுவலா விக்டிம் போல மாறிடுறாங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் பேர் பண்ணி பொறுத்துக்கிட்டே இருந்தவங்க வில்லன் போல மாறிடுறாங்க. ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து திஸ் இஸ் கால்ட் ரியாக்டிவ் அபியூஸ் அப்படிங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ இப்ப இப்படி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட என்னை வந்து என்னுடைய ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி ஒரு மாதிரி என்னை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நான் கத்திருவேணும்னு பயமா இருக்கு. கத்துனா அவங்க ரொம்ப நல்லவங்க போல போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன் இப்படி ஒண்ணு இல்லாதது கத்துற அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா போட்டுடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நீங்க எப்படி அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுப்பீங்க? Now I pose this question to you. யாராவது ஒருத்தர் ஜஸ்ட் அதை யோசிச்சுட்டு ப்ளீஸ். Hello ma'am. Come again. What was the question? I will narrate the whole story again. And there is a dog and ஒரு குட்டி பையன் goes on poking the dog. பின் வச்சு குத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து அந்த டாக் வந்து பேசாம அதை பேர் பண்ணிக்குது. அடுத்த நாள் வேற ட்ரிகர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் அடுத்தடுத்த எக்ஸ்ட்ரீம்ஸ் போய்கிட்டே இருக்கான். அது ஒரு நாள் தாங்க முடியல, இதுக்கு மேல வந்து டார்ச்சர் அனுபவிக்க முடியலங்கிறதுனால இட் பவுன்சஸ் பேக். when it starts bouncing back, this fellow what he does, வெளியில ஓடி என்ன சொல்றான், ஐயோ இதுக்கு இந்த நாய் வந்து வெறி பிடிச்சிச்சு, என்னை கடிக்க வருதுன்னு கத்திட்டு ஓடுறான். சோ பாக்குற பீப்புள் என்ன நினைச்சிடுறாங்க, இந்த டாக் தான் வெறி பிடிச்சு இப்ப அவனை கடிக்க வருதுன்னு சொல்லி they try to stone the dog and finally அது வந்து அடிபட்டு செத்து போயிருது. அத சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, this is reactive abuse. அதாவது ரியாக்ஷன்ல அவங்க வந்து கத்துறாங்கல்ல, கத்துறத அபியூஸா மாத்துறாங்க. யாரு, அதாவது ஒரு கெட்டவங்க, one who goes on triggering a person, திடீர்னு நல்லவனா மாறிடுறான். எப்படின்னா அவங்க when the other person இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டே இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போன உடனே when they start bouncing back, இவங்க என்ன செஞ்சிடறாங்க, எதுக்கு இவ்வளவு கோபப்படுற அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சாஃப்ட் டவுன் பிளே பண்றாங்க. அப்படி பண்ண உடனே வெளியில பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சிடுறாங்க, ஓ திஸ் த பர்சன், அது யாரு டார்ச்சர் ஆறாங்களோ அவங்களதான் எல்லாரும் இவங்க இவ்வளவு கத்துறாங்க அப்படின்னு மாத்திடுறாங்க. சோ யாரு கொடுமைப்படுத்துறாங்களோ they try to show themselves to the public as victim, and யாரு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க ரிட்டாலியேட் பண்ணும் பொழுது they are posed as villain. இதுதான் உலகம் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டோரி. அப்ப இதுல இப்படி ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் அல்லது என்னுடைய ஒய்ஃப் கோஸ் ஆன் டார்மெண்டிங் மீ, ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெய்லி, நான் பவுன்ஸ் பேக் பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. when I try to bounce back, சில சமயத்துல உடனே அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, ஐயோ இவ இவ்வளவு கத்துறா, இவ்வளவு சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கு காட்டிடுறாங்க. as if அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி. சின்னதா என்ன ட்ரிகர் பண்ணி at one point என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன வந்து வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க. should I retaliate or should I die like the dog died அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப as a therapist நீங்க என்ன சொல்லுவீங்க? மேம் ஹலோ, திஸ் இஸ் சோஃபியா மேம். சொல்லுங்க. மேம் இது ஆக்சுவலி எனக்கே நடந்திருக்கு. தட் இஸ் த ரீசன் வை ஐ ஸ்டடி சைக்காலஜி. இத படிக்கணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு ரீசனே அதுதான். இந்த மாதிரி நடந்திருக்கு. யார் பேசுறது? சோஃபியா.
சோஃபியா எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல, ஸோ எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல. பட் இப்போ வந்து அந்த இது சைக்காலஜி படிக்கிறதுனாலயே வந்து ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், நம்ம தான் வந்து இவங்களை மட்டன் தட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி நடந்திருக்கு. இதுல நான் எனக்கிட்ட தெரப்பிக்கு வரவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வந்து தப்புதான். அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து அந்த இந்த மோட்லயே இருக்காங்க. லைக் இதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகணும், இதுக்கு ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ கத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு நம்மள வந்து நம்ம ஓவர் திங்க் பண்றோம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்றோம் நம்மளே நம்ப வச்சிருவாங்க. அது வந்து ரொம்ப நார்மல் தான். நீங்க சொன்ன மாதிரி இது இப்படிதான் இருக்கும், இதுதான் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த வேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எதுவும் இருக்காது, எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்காது. இப்ப நம்மளுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. லைக் கூகுள், ஃப்ரெண்ட்ஸ், ChatGPT அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத ரொம்ப டீப்பா இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவா நம்ம வந்து நம்மள என்கேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்றது, எல்லாத்துலயும் வந்து நம்ம உள்ள போயிட்டு பேசாம கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்து எப்ப தேவையோ அப்ப பேசி கொஞ்சம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா ஐ திங்க் அவங்களாம் கொஞ்சம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்க, எக்கோ ஆகாது. இப்போ இதுல ஒண்ணு சரி, நீங்க உங்களால பேர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நீங்க டார்ச்சரை அனுபவிச்சுக்கிறீங்க அல்லது ஓரமா ஒதுங்கிக்கிறீங்க. இப்போ இந்த டாகுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல உங்களால தாங்கவே முடியாத போகும் பொழுது அப்ப என்னதான் செய்யறது? நம்ம அஃபெண்ட் பண்ணணும், நம்ம அஃபெண்ட் பண்ணணும், நம்ம we have to stand up for ourselves. ஃபைட் பண்ணணும். கண்டிப்பா ஏன் என்ன எதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி முடிச்சோன்னு சொல்லலாம். இது வந்து அந்த அவங்க டாகுக்கு இது அப்ளிகபிள் இல்ல, பட் ஹியூமனுக்கு இது அப்ளிகபிள். தே கேன் அண்ட் தே ஷுட் ஸ்டாண்ட். ஏன்னா வந்து நம்ம விஷயத்த சொன்னாதான் அவங்களுக்கு புரியுன்ற ஒரு, ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம் இது அஃபெக்ட் ஆகுது, இல்ல யார் மூலியமாவது, இல்ல இன்டைரக்டாவோ, இல்ல நம்ம ஆக்ஷன்ஸ் மூலியமாவோ, நம்ம ஃபேஸ் மாடுலேஷன் மூலியமாவோ நம்ம சொல்லியிருக்கோம். பட் அவங்க வந்து அதை புரிஞ்சிருக்கோம், பட் புரியாத மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ரொம்ப குனிஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மள வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் வந்து நம்மளுக்காக இருந்தோம்னா பரவாயில்ல, நான் இப்படிதான் எனக்கு தெரியும், அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டாண்ட் அப் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறவங்க கொஞ்சம் அமைதி ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நிக்கணும். இப்போ யாரோ somebody else also wanted to share something. Ma'am, Naveen here, ma'am. Hello. சொல்லுங்க நவீன். Ma'am, இது வந்து நம்ம பர்சனல் லைஃப்ல நடக்கிறப்போ we'll have a sort of thoughts because we know personally அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு, we understand each other. சரி, we have to read their mind. அது எப்படி பண்ணணும்னா as far as my understanding அவங்க பண்றதுக்கான ரீசன் ஏன் அப்படி பண்ணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணணும் மேடம். ஸோ வாட் ட்ரிகர்ட் யூ டு டாக் லைக் திஸ், வாட் மேட் யூ டு ஃபீல் ஆங்கர், வை டிட் யூ த்ரோ திஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டீகோட் பண்ணீங்கன்னா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், நானும் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப வந்து நவீன் சொல்றத பார்த்தா அதுல வந்து நீங்க வந்து உங்ககிட்ட பேஷண்டா வர்றது வந்து ஒரு கிளையண்டா வர்றது வந்து one who is experiencing the torture, not the one who is hitting you. அப்ப அவங்க கிட்ட போய் what made you do itன்றத நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் தி டார்ச்சர் அப்படினா எஸ் அது வந்து டீகோட் பண்ணலாம் மேடம். சோ வாட் மேட் யூ டு, நீங்க பிகினிங்லயே ஏன் நீங்க ஆரம்பத்திலே கேட்கல, வாட் மேட் யூ டு பி பேஷன்ஸ் until 10 beats அப்படிங்கிறது வந்து அதையும் டீகோட், எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள் ஆன்சர் கூட டீகோட் பண்ண மேடம். ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ மேபி அவங்களை வந்து சரி அவங்களும் ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே கோவப்பட்டேன்னா அவங்க எனக்கு ஒரு வாரம் கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு பிரச்சனைன்னு விலகிட்டேன். இந்த மாதிரி வேரியஸ் ஆன்சர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆன்சரும் கொடுக்குறப்போ இந்த பாயிண்ட்ல பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், பாயிண்ட்லேயே நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கலாம், இட்ஸ் பெயினிங்னு சொல்லி இருந்திருக்கலாம், இட் ஹர்ட்ஸ் மீன் சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி டீகோட் பண்ணீங்கன்னா இட் பி. தேங்க்ஸ் மேம். And one more point கூட I have to add ma'am. Yes ma'am. இந்த கதையில வந்து ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த டாக் வந்து இட் வாஸ் சைலண்ட். என்னதான் அவன் பண்ணாலும் அது வந்து சைலண்டாவே இருந்துச்சு. எவ்வளோ அதால தாங்க முடியுதோ தாங்கிட்டே இருந்துச்சு. இப்ப அது வந்து தாங்காம செகண்ட் டைமே அந்த பையன் ஹிட் பண்ணும் போது செகண்ட் டைமே அது ஒரு பார்க் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இல்ல லைட்டா துரத்துற மாதிரி எதா பண்ணிருந்துச்சுன்னா அந்த பையன் கண்டிப்பா அது த்ரோ பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அது வந்து அந்த டாக் வந்து அது அமைதியா இருக்கதான் அந்த பையன் வந்து ஓகே இது எதுவும் பண்ண மாட்டேங்குது, இது வந்து அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவன் பண்ணான். எப்ப அவனுக்கு ஒரு ஆபத்து, அவனை வந்து எல்லாரும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் வரும்போதுதான் அவன் வந்து அதை அப்படியே மாத்தி அந்த பிளேம வந்து அந்த டாக் மேல போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டான். சோ இது வந்து நம்ம சைலண்டா இருக்க வரைக்கும் தான் அவங்க பேசுவாங்க. நம்ம நின்னுட்டோம்னா கண்டிப்பா அவங்க நிக்கணும். எஸ் மேம். இப்போ இதுல இந்த கோக்னிட்டிவ் அப்ரோச்சஸையும் நான் கொண்டு வர்றேன். why I wanted to start with this-னாக்க இதுல கோக்னிட்டிவ் அப்ரோச் எங்க வித்தியாசப்படுது அப்படிங்கறத நான் காட்டுறதுக்காகத்தான். நவீன் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை நம்ம ப்ரோவ் பண்ணணும். இதுதான் சைக்கோ அனாலிட்டிக் அப்ரோச். ஆனா when it comes to cognitive approach அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டிவிசம் பார்க்க போறது, அவங்க என்ன திருப்பி சொல்ல வர்றாங்கன்னா, இதெல்லாம் போஸ்ட் மாடர்னிசம். என்னன்னா பழச ப்ரோவ் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது. அது எப்படிங்கிறது இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். why you need not probe அது it is not that you should never talk about that. ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்க, பழைய ஃபீலிங் எல்லாம் கேட்காம இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஒரு கிளையண்ட் வந்தாங்கன்னா அவங்களுடைய பழைய ஃபீலிங் அவங்க சொல்ல விருப்பப்படும் போது சொல்லலாமே ஒழிய நம்ம போட்டு ப்ரோவ் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது என்னங்கிறத இந்த லெசன் முடிஞ்ச உடனே நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் லைட் வரும். Coming to just like excuse ma'am, sorry it's just like a example of gas lighting, I think is ma'am. கேஸ் லைட்டிங் தான் இது கேஸ் லைட்டிங்கே தான் எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கேஸ் லைட்டிங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுல வந்து இவங்க சோஃபி ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. 2வது தடவையே யூ ஷுட் ஹேவ் பார்க்டு, அதாவது பேக், இந்த டாக் ஷுட் ஹேவ் பார்க்டு பேக். இதுல வந்து நம்ம நேத்து முந்தா நாள் படிச்ச லெசனையும் ஞாபகப்படுத்துறேன். அதுல வந்து நான் சொன்னேன் 3, அதாவது ஒரு மனுஷன் ரியாக்ட் பண்றான்னா ஃபைட், ஃபிளைட் ஆர் ஃப்ரீஸ் 3 மோடு கொண்டு போறாங்க. ஒண்ணு அந்த ஃபைட்டுங்கிறது வந்து நம்ம உடனே திரும்பவும் நம்முடைய கோபத்தை காட்டுறது. ஃபிளைட்டுங்கிறது வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறது. ஃப்ரீஸுங்கிறது ஒண்ணுமே செய்யாம இந்த மியூட்டிசம் மாதிரி வாயை திறக்காம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறது, என்ன செய்யறதுனே தெரியாம. இந்த 3மே இந்த நம்ம வந்து இந்த 3 அப்ரோச்சுமே 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா இருக்காது. எப்படின்னா when you fight back also இந்த ஃபைட்டிங் வந்து கடைசியில வந்து ஒரு அக்ரெஷன்ல ஒரு பிரச்சனையில முடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது when you fly away எத்தனை நாள் ஓட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃப்ரீஸ் ஆனோம்னா இந்த டாக் மாதிரிதான், அது பாட்டுக்கு பேசாம இருக்க அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்க கிளையண்ட் வரும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோக்னிட்டிவ் அப்ரோச்ல அவங்க சொல்றது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்க, 1 you have to be assertive. இவங்க சோஃபி சொன்னாங்க, எஸ் நம்ம ரிட்டாலியேட் பண்ணணும். எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படிங்கிறது முதலாவதா நம்முடைய மனசுக்குள்ளார வர்ற ப்ராப்ளத்தை நம்ம உள்ளுக்குள்ளார உள்வாங்கிக்கிட்டு இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்ம அக்ரஷனாவோ அல்லது ஓடி போறதாவோ இல்லாதபடிக்கு நம்ம மைண்ட்ல ஓடுற அந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்ணணும்னு நம்ம மைண்ட்லயே நம்ம வந்து அதை பத்தி அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் பண்ணிட்டு அசர்ட்டிவா, இந்த அசர்ட்டிவ்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அசர்ட்டிவா அதை நீங்க கான்ஃபரன்ட் பண்ணணும். எப்படி, நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல, இத வந்து நம்ம 100% நம்ம வந்து மனசுக்குள்ளார அந்த கோக்னிட்டிவ் அப்ரோச் இதுதான். சாஃப்டரா அதே சமயத்துல ஸ்ட்ராங்கரா சொல்றதுக்கு நம்ம பழகணும். அப்போ எப்படி பேச போறோம், எனக்கு நீ பண்ணது பிடிக்கலை, இத வந்து நீ கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அத சொல்லும் பொழுதே யூ ஸ்டே காம்.
யூ ஸ்டே அன்எமோஷனல். லைக் அந்த இமோஷன் வந்து நமக்கு இட் வில் பே ஆஃப் இன் அ நெகட்டிவ் வே. அப்போ இது தொடர்ந்தால் இப்படி ஆகும் அப்படிங்கறத சொல்லும் பொழுதுதான் பண்டுரா வர்றாரு. செல்ஃப் எஃபிகசி, உன்னுடைய சுய எஃபிகசி, அதை நீ கன்வே பண்ற விதத்தையும் நீ அதுல அசர்ட்டிவா இருக்கிற விதத்தையும், டு ஹாவ் யோர் வே டன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீ அனலைஸ் பண்ற விதத்தையும் தான் நம்ம வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோக்னிட்டிவ் அப்ரோச். சோ நமக்கு நல்லா புரியும். நம்ம பாஸ்டையும் நம்ம ப்ரோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா when they are coming out, அந்த பாஸ்ட நம்ம கேட்டுக்கிறதோ அல்லது அதை வச்சு நம்ம ஏதாவது பில்டப் பண்றதோ எஸ் உண்டு. ஆனா அதுக்காக நம்ம அதுலயே நம்ம அந்த பாஸ்ட் என்ன, உன்னுடைய பாஸ்ட் என்ன அப்படிங்கறது ரொம்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசமும் அதுக்கு பின்னால வர்ற அந்த போஸ்ட் மாடர்னிசமும் இன்னைக்கு உள்ள லெசனும். நம்ம உள்ள போனோம்னாக்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா அதனுடைய லைட், உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம், சாரி சொல்லுங்க. எஸ் மேம். அந்த 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 மாதிரி பர்சன் இருக்காங்களே, நம்மள வந்து டெம்ப்ட் பண்ணிட்டு நம்மள வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சைலன்ஸோ இல்ல அவாய்டன்ஸோ அவங்க டாலரேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆமா, கரெக்ட்டுங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வேணும், அவங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அவங்க சோஃபியா அவங்க சொன்ன மாதிரி ஒரு எகெயின்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி எடுத்துட்டு மத்தவங்ககிட்ட போய் ரொம்ப பெரிய இஷ்யூ பண்ணுவாங்க. ஆமா, அதுதான் இங்க நடக்குது. அந்த டாகுக்கு வந்து அது திரும்பவும் கத்தும் போது அதான் நடக்குது. எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு மூவி எக்ஸாம்பிள் மேடம், அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி பாத்திருக்கீங்களா நீங்க? ஜோதிகா சூர்யா. நீங்க சொல்லுங்க. நான் மூவிஸ் அதுல வந்து ஓகே மேம், ஹி இஸ் a மெக்கானிக் மேம். ஒரு ஸ்விஃப்ட் கார் கம்பெனி, மாருதி கம்பெனில ஹி இஸ் வொர்க்கிங் as a சீனியர் மெக்கானிக். ஸோ டிசைன் பண்ணுவாரு. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல வந்து தட் ஹையர் அபிஷியல் சொல்லுவாரு, நீ சொல்ற ஐடியாஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வர முடியாது, யூ ஆர் ஜஸ்ட் மெக்கானிக், கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த அவர் சீஃப் மெக்கானிக்கு, பட் அவர் மெக்கானிக் அந்த சொன்னதுனால ஒரு இன்சல்ட்டை ஃபீல் பண்ணிட்டு வெளியில வருவாரு. ஸோ வெளியில வர்றப்போ ஹீஸ் ஹேவிங் தட் மைண்ட், அவ எப்படி என்ன மெக்கானிக் கூப்பிடலாம், நான் எவ்வளோ பெரிய சீஃப் மெக்கானிக், என்னால் எவ்வளோ வண்டியை நான் ஐ மீன் ப்ரொடக்ஷன் பண்றேன், மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கும். ஸோ அவர் அந்த டென்ஷன்லேயே வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வர்றப்போ அங்க அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து மெக்கானிக்னு கூப்பிடுவாரு. இவரை கூப்பிட மாட்டாரு, வேற ஒரு மெக்கானிக் அவர் கார் ரிப்பேர் பண்ண வருவாரு. இவர் டென்ஷன் ஆகி திரும்புவாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோவம் இருக்கும். மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம்னா அவங்க ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, மெக்கானிக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன மெக்கானிக், நீ ரொம்ப மூட் அவுட்டா இருக்க, என்ன மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு இல்லாம அன்னைக்கு மட்டும் நிறைய மாட்டி மெக்கானிக் கூப்பிடுவாரு. ஸோ ஹீஸ் லைக் பர்ஸ்டிங் அவுட். அவர் சொல்லுவாரு, நான் என்ன ஏன் மெக்கானிக்னு கூப்பிடுறேன்னு சொன்னா, யூஸ்வலா நான் அப்படிதானே கூப்பிடுவேன், என்ன இன்னைக்கு மட்டும் புதுசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இனிமே கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அவர் சாஃப்டா சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறமும் வந்து மெக்கானிக் அப்படின்னு கூப்பிடுறப்போ ஹீஸ் பர்ஸ்டிங் அவுட். மெக்கானிக் வேலை பார்த்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறேன்னு சொல்லி ஹீ பர்ஸ்ட் அவுட். ஸோ அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. So this is the point, like எங்க கொண்டு வந்து பர்ஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதனாலதான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, நம்ம மைண்ட்ல கொஞ்சம் நம்ம வந்து அதை கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போகணும் அப்படின்னு. அப்பதான் இட் வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப் அப்படிங்கிறது இன் அ மோர் அடாப்டிவ் வே, ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வே அப்படிங்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம். இதுதான் வந்து கொக்னிட்டிவ் தெரப்பில நம்ம முதல்ல பார்த்தோம் எல்லிஸோடது, அடுத்தது பெக்கோடது. இப்போ வந்து தேர்ட் டைப் வந்து கொக்னிட்டிவ் தெரப்பில இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்து மெயினா வந்து அவங்க திரும்பி வர்றது வந்து அந்த போஸ்ட் மாடர்னிசம்குள்ளார தான் வர்றாங்க. அதாவது இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா என்னன்னாக்க, இப்போ ஐ மஸ்ட் பி சக்சஸ்ஃபுல், ஐ எம் அ ஃபெயிலியர், நான் இன்னொரு என் 30வது வயசுக்குள்ளார நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு ஒரு பர்சன் சொன்னான்னா, ஒரு போஸ்ட் மாடர்ன் தெரபிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, யாருங்க சக்சஸ்ங்கிறத 30 வயசுக்குள்ளார வரணும்ன்றத டிஃபைன் பண்ணாங்க, ஏன் மீனிங்ஃபுல்லா உன்னுடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாத்தலாமே அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்து அவங்க திங்கிங்கை மாத்த முயற்சி செய்யறதா இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம். இத வந்து புக்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அது பிலசாபிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி அது வந்து ஒரு கம்பெல்லிங்கா இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து எஸ்பெஷலி அது வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி மல்டி டைமென்ஷனலா நம்ம கொண்டு போகணும் சொசைட்டிக்குள்ளார அப்படின்வாங்க. அது அது வந்து நமக்கு அவ்வளவு புரியாது. கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ரியாலிட்டிய அவங்களுடைய ஓன் தாட்ல ஜனங்க தன்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அல்லது சொந்த இன்டர்பிரிட்டேஷன் வச்சு திங்க் பண்றத தெரபிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்த ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்திலேயே
therapist is not the expert or not the boss. அவங்க வந்து இப்ப எல்லி சொல்ற மாதிரி நோ வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் ராங் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர்னு உள்ளுக்குள்ளார போய் அவங்க திங்கிங்க வேற விதமா பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ட் அந்த வார்த்தையிலே இருக்குது. their goal is to build a more useful personal narrative. நான் am a stupid person அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆகுறதுனால இன்டெலிஜென்ஸையே நீங்க அப்படி டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறத புரிய வைக்கிறீங்க. அதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் எக்ஸாமுக்கு, அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதுல நம்ம எங்க மிஸ் ஆயிருக்கோம்னு பார்க்கணும். இப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு ரெண்டு பார்ட்டிக்குமே த ட்ரூத்ங்கிறது கிடையாது. ஆனா ட்ரூத்த ஒரு கொலாபரேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொண்டு வந்து அவங்களோட சேர்ந்து திங்க் பண்ணி எந்த விஷயத்துல கிளையன்ட் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அந்த விஷயத்துல இவங்க ஒரு எக்ஸ்பர்ட் தெரபிஸ்ட் ஒரு நான் எக்ஸ்பர்ட் கிளையண்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவருடைய திங்கிங்கை கன்ஸ்ட்ரக்டிவா மாத்துறதுதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம். இத சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்னு சொல்றாங்க. அத வந்து மில்டன் எரிக்சன் தான் முதல்ல சொல்றாரு. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹிப்னாட்டிஸ்ட். ஹிப்னோடைஸ் பண்ணி ஒருத்தருடைய மைண்டுக்குள்ளார இருக்கிறத கொஞ்சமா பேசி அவங்க திங்கிங்க மாத்த முயற்சி செஞ்சவர். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பீப்புள் கிரியேட் தியர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியாலிட்டி. அவங்க என்ன பண்றாங்க, நேரா என்னத்தை பாக்குறாங்களோ அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை மைண்ட்ல வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அந்த we should not, இவர் சொல்றது மில்டன் எரிக்சன் சொல்றது, we should not analyze the problem too much. ப்ராப்ளம் என்ன, எங்க ஆரம்பிச்சுச்சு, எங்க போச்சு அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை மேல அவங்க அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி தன்னை வீக்கன் பண்ணிருச்சு அப்படிங்கறத அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. சோ ப்ராப்ளம போட்டு ப்ரோப் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு சொல்யூஷன் செய்ய அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சே பில்டு பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுதான் அவருடைய ஐடியா. அதுக்கு இவர் ஒரு ஃபேமஸ் தெரபிஸ்ட். இவர் வந்து ஹிப்னோசிஸ் பண்ணுவாரு, கிரியேட்டிவ் தெரப்பி மெத்தட்ஸ் வச்சிருந்தாரு. அடுத்தது சொல்யூஷன் ஸ்ட்ரென்த் பேஸ்ட் அப்ரோச் அவரோடது. சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்சஸ் இதெல்லாம். அதுல இவர் ஸ்ட்ரென்த் பேஸ்ட், அதாவது ஒரு பர்சனுடைய ஸ்ட்ரென்த்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் அவருடைய ஐடியாவே. அவருடைய கான்செப்டே யூட்டிலைசேஷன். இப்போ ஒரு கிளையண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவங்களுடைய ஸ்கில் என்னன்னு கவனிக்கிறாரு. இப்போ அவங்க ஒரு கிளையண்ட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் சேடா இருக்கும்போது கூட ஜோக் அடிப்பேங்க அப்படிங்கிறாருன்னா, உடனே தெரபிஸ்ட் அதை புடிச்சுக்கிறது. that humor is your strength, let us cope up on it அப்படின்னு சொல்லி let us build on it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் டார்கெட்டட் டெக்னிக்கா கொண்டு வந்து அவங்களுடைய திங்கிங்கை மாத்த முயற்சி செய்யறதுதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல இந்த சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்ல முதலாவதா நம்ம சொல்ற அந்த மில்டன் எரிக்சனோடைய ஐடியா. அவருடைய அப்ரோச் எப்பயுமே why are you looking depressed அப்படின்னு கேட்கவே மாட்டார். ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டா போக கூடாது. அப்போ எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, இதை விட when will you feel slightly better, let us build from that இப்படி பேச ஆரம்பிப்பாராம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்பாராம். அந்த டாஸ்க்ல இன்டைரக்டா சஜஷன்ஸ் இருக்குமா டு ஷிஃப்ட் தேர் திங்கிங், the way they think. I am useless, I am stupid அப்படிலாம் நினைக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா sorry to interfere ma'am. sorry சொல்றீங்கல்ல, இது வந்து உண்மையிலே கரெக்ட் தான். ஏன்னா இது நான் அப்படி பார்க்கும்போது நானே எனக்கு தெரபிஸ்டா இருந்திருக்கேன். நானே தான் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி நானே தான் இதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கேன். இது வந்து நம்ம சொன்னீங்க, அதாவது என்னுடைய அப்படி மற்றதெல்லாம் நான் திங்க் பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆமா அந்த மாதிரி அதான் நான் வந்து இப்போ அன்மியூட்ல இருக்கறனால ரெண்டு பேரு அன்மியூட் பண்ணா சத்தம் வருது, அதனால நான் இப்ப மியூட் பண்ணிக்கிறேன், பேசுங்க. ஓகே மேம். அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னோட இது கரெக்டா அது அப்ளிகபிள் ஆகுது. வராங்கன்னா அவங்களுடைய வீக்னஸ் பார்க்காம அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் அப்படி அவங்களே தன்னை பத்தி லோவா ஃபீல் பண்றாங்கன்னு அவங்க கிட்ட இது பண்ணாம, நம்ம வந்து அவங்களுக்கு எது வரும், எது பண்ணா ஹாப்பியா இருப்பாங்க, எது பண்ணா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத அவங்க கிட்டயே பேசி நம்ம வந்து அவங்க கிட்டயே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பண்ணா அது வந்து பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்ப எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு 3 பர்சனல் அட்ரிபியூட்ஸ் இங்க இருக்கு, நம்மளுடைய ஸ்லைட்ல இருக்கும். ஒன்னு ஆப்டிமிஸ்டிக் அண்ட் கான்பிடென்ட், அதாவது கிளையன்ஸ் கேன் சேஞ்ச் அப்படிங்கறத அவர் நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கிளவர், அதாவது யூஸ் கிரியேட்டிவ் டெக்னிக்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, கவனிச்சுட்டே இருங்க, அவங்க ஏதாவது சொல்லும் பொழுது பாசிட்டிவா சொன்னாங்கன்னா அதுல இருந்து போங்க அப்படிங்கிறது. மூணாவது இன்டைரக்ட், அதாவது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எதையும் ஜென்டலா கைடு பண்ணுங்க அப்படிங்கிறது அவருடைய மூணாவது பாயிண்ட். இந்த அப்ரோச் வந்து நிறைய பாசிட்டிவ் அண்ட் கிரியேட்டிவா இஃபெக்ட்ஸ கொடுத்துருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன ஆயிடுதுனாக்கா, சில சமயம் அவங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரென்த்தை டபுள் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்கு, ஈவன் ட்ரிபிள் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கறது அதனுடைய இஃபெக்ட். அப்ப இந்த சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்சஸ்ல இந்த எரிக்சனுடைய இது வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா மாறுச்சு. அடுத்ததா வந்து சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு தெரப்பில SFBT, அடுத்த ஸ்லைடு போயிடலாம். SFBTன்னு ஒண்ணு, யாரு ஸ்டீவ் ஷேசரும், அது நான் ஸ்லைடு போடல, வந்து ஸ்டீவ் ஷேசரும் இன்சு கிம்பர்க் 2 பேரும் சொல்றாங்க. அந்த SFBT என்னன்னாக்க ஒரு பிரீஃப் ஃபேமிலி தெரப்பி அப்படிங்கிறாரு சென்டர் அப்படின்றதுல அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் பிரீஃப் தெரப்பி, தயவுசெய்து பிஹேவியர் தெரப்பின்னு எழுதிடாதீங்க, ஞாபகமா வச்சுக்கோங்க. சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் பிரீஃப் தெரப்பி, அதாவது என்னன்னாக்க ப்ராப்ளம்ல என்ன நடந்தது அல்லது பாஸ்ட் காஸ் என்ன நடந்ததுன்றத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது யாரோடதுன்னா ஷேசரோடது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சொல்யூஷன்ஸ், ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏன் இப்படி ஆச்சு, இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறதுக்குள்ளார ரொம்ப ப்ரோப் பண்ணாதீங்க. இப்போ கிளையன்ட் சேஸ் ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட், ஒய் ஆர் யூ டிப்ரெஸ்ட்னு கேட்காதீங்க. வாட் வுட் லைஃப் லுக் லைக் இஃப் யூ ஃபீல் பெட்டர் அப்படின்னு கேட்கறதோ, அல்லது ட்ரைங் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ், அதெல்லாம் பண்ணாம அவங்க கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறோன்றத ஞாபகம் வச்சுட்டு சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு தெரப்பி கொடுங்க. அதுக்கு என்ன செய்யணுமா, அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ஒண்ணு, clients don't need to know why or how their problem developed. கிளையன்ஸ் கிட்ட போய் ஏன் உன் ப்ராப்ளம் எங்க இருந்து டெவலப் ஆச்சு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உனக்கு வந்து ஓரல் ஸ்டேஜ்ல பிரச்சனை வந்துச்சு, அல்லது இந்த ஸ்டேஜ்ல பிரச்சனை வந்துச்சு, அல்லது குட்டிய பிள்ளையா இருக்கும்போது உன்னைய பேரண்ட்ஸ் வந்து இந்த அஃபெக்ஷன்ல உன்னை வளர்க்கல, இந்த கதையெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு கிளையண்ட்டுக்கு சொல்ல வேண்டாங்கிறாங்க. தெரபிஸ்ட் டோன்ட் நீட் டு நோ இட் எய்தர், தெரபிஸ்டுக்கும் இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. they don't even need to know much about the problem itself. இதுதான் சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் பிரீஃப் தெரப்பில சொல்றது. பிரச்சனை என்னங்கிறது கூட நீ ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரப்பி focuses almost exclusively on helping the client generate solutions. இதுதான் ஷேசருடைய டைப். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, 2 கொண்டு வர்றாரு. ஒன்னு ஃபார்முலா டாஸ்க், இன்னொன்னு அது கூடவே ஒன்னு கீ, ஸ்கெலிட்டன் கீ. இது 2 ஒரே ஒரு லைன் தான் போட்டிருக்காங்க நம்ம புக்ல. இந்த ஃபார்முலா டாஸ்க்ன்றது என்னன்னா, ஒரு பிக்சட் பேட்டர்ன், அதாவது இப்ப வந்து இன்னில இருந்து நெக்ஸ்ட் செஷன் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிக்சட் பேட்டர்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருவீங்க, ஒரு டாஸ்க் கொடுப்பீங்க. இப்போ ஒரு கிளையண்ட் வந்து சொல்றான், என்னுடைய வாழ்க்கையே எல்லாம் மெஸ்ல இருக்குது, நத்திங் இஸ் கோயிங் ரைட் அப்படின்னும் பொழுது தெரபிஸ்ட் நாளைக்கு சொல்றாரு, நெக்ஸ்ட் வீக் வரும் பொழுது சின்ன மொமெண்ட் ஆகுது, ஏதாவது ஒண்ணு மேனேஜபிள் உன்னுடைய ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு ஸ்லைட்லி பெட்டர் சூழ்நிலை இருக்குதா ஆராய்ஞ்சு பார்த்து, ஒவ்வொன்னு இருந்தாலும் வெரி வெரி மீகர்ஸ் அல்லது ஸ்மால் இருந்தாலும் அதை நீ எழுதிட்டு வா அப்படிங்கிறது ஃபார்முலா டாஸ்க். அப்போ அந்த கிளையண்ட் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றான், ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் ஓகே when talking to my friend, or I felt okay when I went for a walk அப்படிங்கிறாருன்னா, அந்த தெரபிஸ்ட் அதுல இருந்து பில்ட் பண்றாரு. டாக்கிங் டு த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் வாக்ஸ் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாட்ச் அவுட் ஃபார் வாட் ஒர்க்ஸ் இன் த கிளையண்ட். இதுதான் ஷேசரோட ஃபார்முலா டாஸ்க். அடுத்தது ஸ்கெலிட்டன் கீ. இந்த ஸ்கெலிட்டன் கீயும் ஒரே லைன்ல தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மாஸ்டர் கீ நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி, a key that can unlock many different problems. அதாவது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அதை ரிப்பீட் பண்ண வைக்கிறது. வந்து ஐ ஃபீல் லெஸ் ஆங்ஷியஸ் when I exercise அப்படின்னாங்கன்னா அந்த எக்ஸசைஸை ரிப்பீட் பண்ண வைக்கிறது. திரும்பி 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 செய்யும் பொழுதே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆங்ஸைட்டி விட்டு வெளியே வருவாங்க
அப்படிங்கிறது அவருடைய 2வது விஷயம். சோ இந்த ஃபார்முலா டாஸ்க் அண்ட் ஸ்கெலிட்டன் கீ தான் இவருடைய ஷேசருடைய முக்கியமான ஒரு ஒரு அவருடைய எக்ஸ்பிளனேஷன். மேம் ஐ ஹேவ் அ டவுட் மேம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ சப்போஸ் இப்போ பாட்டு கேக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து ட்ரக்ஸ்ல இப்போ மெயிலா இருக்க பட்சத்துல இப்போ அந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு எல்லாமே மறக்குது, எனக்கு எல்லாமே சரியாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து அதை ஏன்னா எதை பாசிட்டிவா இருக்கோ அதைத்தான் கத்து கொடுக்க போறோம். நம்ம வந்து அதுல இருந்து அவங்க பில்டப் ஆகி அந்த கிளையண்ட்டுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதோ அந்த விஷயத்தை தான் இம்ப்ரூவ் பண்ண சொல்ல போறோம். அப்போ அதுவுமே நெகட்டிவ் விஷயம். சாரி சொல்லுங்க. எஸ் மேம், யூ ஆர் ரைட். ட்ரக்ஸ் கிட்ட போனாங்கன்னா தட் இஸ் நாட் a பாசிட்டிவ் அப்ரோச். ட்ரக்ஸ்ங்கிறது வந்து ஃப்ரீயா ஃபீல் பண்ணனா இட்ஸ் நெகட்டிவ். அவங்க இன்னும் டிப்ரெஸ்டா பண்ணுவோம். சோ அப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ எது வந்து அந்த கிளையண்ட்டை ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கறது சின்ன பாசிட்டிவா இருந்தாலும் அத வச்சு பில்டப் ஆங்க பண்ணுங்க. இதெல்லாம் தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல சொல்றது. ஒரு ஸ்மால் சஜஷன் மேம். சொல்லுங்க. அவங்க ஆல்ரெடி தே ஆர் வெரி சஃபர்ட். அந்த மென்டல் ஹெல்த் அவங்க இல்ல, அவங்க அதுவே பெரிய இஷ்யூவா இருக்கும்போது அவங்க இப்ப ட்ரக்ஸ் சைடு போனாங்கன்னா இன்னும் ஹெல்த் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அப்ப டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். நம்ம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டா சொல்லி புரிய வைக்கணும் மேம். ஆமா ஆமா. அதாவது நம்ம அந்த அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பாசிட்டிவ் சைட லேசா பிடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கிட்டு அதுல அவங்களை ஹெல்ப் பண்ண வச்சு அதை இன்க்ரீஸ் பண்ண வைங்க. இன்க்ரீஸ் பண்ண வச்சீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய திங்கிங் மாறுது. திங்கிங் மாறும்போது அவங்க டெவலப் ஆகி நல்லா ஆயிடுறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு ரிலேட்டட் அப்ரோச் தான் இந்த ஓ ஹேண்ட்லான் அப்படிங்கிறவரும் இந்த வெய்னர் டேவிஸ்ங்கிறதும். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்க அதாவது அக்னாலஜிங் அண்ட் வேலிடேட்டிங் கிளையன்ட்ஸ் இமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அது ரெண்டையும் கொண்டு வர்றாங்க எக்ஸ்ட்ராவா. இப்ப ஷேசர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவாய்ட் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்றாரு அப்படின்னாக்க, ஹேண்ட்லான் என்ன சொல்றாருனாக்க கொஞ்சம் அவங்க இமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டைரக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பி ஓப்பன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஷேசர் சொல்றாருல டோன்ட் டிக் இன் டு த பாஸ்ட் ஜஸ்ட் டு சால்வ் அப்படிங்கிறாருல. ஓ ஹேண்ட்லான் என்ன சொல்றாருன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட், ஷோ தெம் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் யூ சால்வ். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஷேசர் சொல்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம்னாக்க பழசெல்லாம் டிக் பண்ணாதீங்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாருனாக்க கொஞ்சம் அவங்களோட வந்து இப்போ ஒரு கிளைண்ட் சொல்றாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் எப்ப பாரு என்னை இக்னோர் பண்ணிடுறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் கூட அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாருன்னா ஷேசர் என்ன சொல்றாருனாக்க when does he pay attention even a little அப்படி கேட்க சொல்றாரு இல்லையா. எப்பயாவது லேசா அட்டென்ஷன் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டு அதுல இருந்து பில்டப் பண்ண சொல்றது ஷேசர். ஆனா ஹேண்ட்லான் என்ன சொல்றாரு, ஓ தட் சவுண்ட்ஸ் ரியலி பெயின்ஃபுல், கஷ்டம், அது வந்து கஷ்டமான விஷயம். இப்ப மெதுவா அவர்கிட்ட சொல்யூஷனுக்கு நேரா போறது. அதாவது டைரக்டிவா இல்லாம மோர் கொலாபரேட்டிவ், ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்து அந்த சஜஷனை அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் அவங்களோட எம்பத்தைஸ் பண்றது. இதுதான் ஹேண்ட்லானோடது. இப்போ அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஷேசரோடதுலயும் ஹேண்ட்லானோடதுலயும். அடுத்த யூனிட் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜிங். அடுத்த நம்ம ஸ்லைடு லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜிங்ல என்ன சொல்றாங்கன்னாக்க லாங்குவேஜ் முக்கியமா, நான் அதையுமே நான் போடாம விட்டுருக்கேனோ. ஆமா, லாங்குவேஜ் அதுல ஒண்ணும் இல்ல இல்லையே, எப்படி போடாம விட்டேன், எப்படி somehow I missed it, ப்ராப்ளி பின்னால வருதோ தெரியல. லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜிங்ல என்னன்னாக்க லாங்குவேஜ் எப்படி பில்ட் ஆகுது, அது மெயின்டைன் ஆகுது, அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன வித்தியாசங்கள் வருது. அதாவது வாட் வி சே இஸ் வாட் வி பிலீவ், அது நமக்கு தெரியும் இல்லையா. அதனால இப்ப நான் ஐ எம் யூஸ்லெஸ் நான் சொன்னேன்னா அது நெகட்டிவ் ரியாலிட்டி அப்படியே எடுத்துக்கிறோம். ஐ எம் ஸ்ட்ரகிளிங் பட் ஐ எம் இம்ப்ரூவிங் அப்படிங்கிறன்னா அது பாசிட்டிவ் ரியாலிட்டி. இது ரெண்டுமே லாங்குவேஜ்ல தான் இருக்குது பாத்தீங்களா. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க லாங்குவேஜ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் நிறைய அது டூல் கிட் மாதிரி வச்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ரீலேபிளிங். அடுத்தது ஒரு 5 விஷயங்களை சொல்றாங்க. ப்ராபப்ளி அடுத்த ஸ்லைட்ல இருக்கலாம், இல்ல புக்ல இருக்குது உங்ககிட்ட. 5 விஷயம் சொல்றாங்க. ரீலேபிளிங், ரீஃப்ரேமிங், சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் குவெஸ்டனிங், ரீஸ்டோரிங், ப்ராப்ளம் எக்ஸ்டர்னலைசேஷன். இந்த 5 தான் சொல்றாங்க. ரீலேபிளிங் அப்படின்னாவே நமக்கு தெரியுது, அதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ள லேபிளை அப்படியே மாத்துறது. நான் இப்போ வந்து நான் சொல்றேன், நான் ரொம்ப ஸ்டப்பன்ங்க, நான் மாறவே மாட்டேங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா தெரபிஸ்ட் எப்படி ரீலேபிள் பண்ணுவாருன்னா
பரவாயில்லையே, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு பர்சன் போல தெரியுதே, நீங்க வந்து உங்க விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் அப்படியே அசர்ட்டிவா இருக்கிறீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை கொண்டு போறது. அந்த ஸ்டபர்ன்ற நெகட்டிவ் வார்த்தைய நீங்க பர்சிஸ்டன்ட் அல்லது நீங்க ஸ்ட்ராங் வில்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தா மாத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல லாங்குவேஜ் யூசேஜ். அடுத்தது ரீஃப்ரேமிங். ரீஃப்ரேமிங்கிறது, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேங்க, நான் யூஸ்லெஸ்ங்க அப்படின்னாங்கன்னா நம்ம சொல்றது ரீஃப்ரேம் பண்றது. பாருங்க, இந்த எக்ஸாம்ல வந்து ஹவு வேர் யூ நீட் டு இம்ப்ரூவ், எந்த இடத்துல நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கறது காட்டுறதுக்கு தானே எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அதை அவங்களுக்கு ஜென்டில் வேல புரிய வச்சு நம்ம எங்க இம்ப்ரூவ் ஆகணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதை நம்ம வெளியே வரலாம். இட் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கிறது. மூணாவது சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு குவெஸ்டனிங். அது என்னன்னாக்க, இப்போ அவங்க கிட்டே கேள்வி கேட்கறது. நீங்க சப்போஸ் நாளைக்கு ஒரு மிரக்கல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுதுன்னு வைங்களேன், அப்போ முதல்ல நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறது, என்ன திங்ஸ் எல்லாம் நீங்க பெட்டரா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறது. கேட்டு அதுல இருந்து அவங்களுக்கு சொல்யூஷனை அப்படியே பில்டப் பண்ண வைக்கிறது. நாலாவது ரீஸ்டோரிங். அப்போ அதாவது தன்னுடைய என் லைஃபே ஃபுல் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்ங்க, என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கலங்க அப்படின்னாங்கன்னா, உங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்குது, நீங்க பாருங்க இதுக்கு நடுவுல டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கீங்க, அப்போ உங்க லைஃப் பேரு ரெசிலியன்ஸுங்க, ஃபெயிலியர் இல்லைங்க, அப்படி அவங்களை புரிய வைக்கிறது. அதான் ரீஸ்டோரிங். அப்புறம் ப்ராப்ளம் எக்ஸ்டர்னலைசேஷன். இது என்னன்னா, ப்ராப்ளமா பர்சனை விட்டு தள்ளி வைக்கிறது. இப்ப ஐ எம் an angry person அப்படின்னு தன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, ஆங்கர் இஸ் சம்திங் தட் விசிட்ஸ் யூ ஆஃபன் இல்லையா? அப்ப இந்த ஆங்கர் அடிக்கடி நம்மளை விசிட் பண்ணாம இருக்க நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஆங்கர் வந்து வருது போகுது அப்படித்தானே, அவர் ஒரு விசிட்டர் தான், நம்மளே ஆங்கிரி பர்சன் அவர் நினைக்கிறத மாத்தி ஆங்கர்ன்ற ஒண்ணு என்ன அடிக்கடி விசிட் பண்ணுது அப்படிங்கறத திங்க் பண்ண வைக்கிறது. அப்படி பண்ணிட்டா இதெல்லாம் வந்து இந்த நரேட்டிவ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கொண்டு போகுது. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு லாங்குவேஜ்ல த வே தே திங்கே மாத்த முடியும். நம்ம அவங்க சொல்ற வார்த்தையை வச்சு ரீஃப்ரேம் பண்ணி கொடுத்தாலோ அல்லது ரீஸ்டோரி பண்ணி கொடுத்தாலோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தான் அந்த கோக்னிட்டிவ் தெராப்பிக்குள்ளார அவங்க பண்றது. அப்புறம் சேஞ்ச் இஸ் போத் கான்ஸ்டன்ட் அண்ட் இன்னெவிட்டபிள்ன்றது அடுத்த டாபிக். அதுலதான் இந்த அசிமிலேஷன் அகாமடேஷன் வருது. அத நமக்கு இந்த ஜான் பியாஜே நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த அசிமிலேஷன் அகாமடேஷன். அசிமிலேஷன்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை பட்டர்ஃபிளைய பார்த்து பேர்டுன்னு சொல்லும், ஏன்னா அதுக்கு தெரியாது. நான் கூட சொல்லியிருக்கேன், என்னுடைய டாக்டர் கூட சின்ன வயசுல பெரிய மாடை பார்த்துட்டு, அம்மா பெரிய டாக் வந்துச்சுமா, மாடு பார்த்துட்டு பெரிய டாக் வந்துச்சு, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாக் தான், 4 கால்ல இருக்கிறதோட பார்த்துட்டு அது டாக் தான். அது நான் இன்னைக்கு இப்ப நான் லெசன்ல படிச்ச போது எனக்கு நிஜமாவே அந்த அசிமிலேஷன் படிச்ச போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு, இது அப்படியே என் டாக்டர் பண்ணாலேன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃபிளைய பார்த்து பேர்டுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து என்னன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் வர்றத ஏற்கனவே அவங்களுக்குள்ளார இருக்கிற கோக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க்கோட ஒட்ட வைக்கிறது. அப்போ சேஞ்ச் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன், அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த திங்கிங்லயும் மைண்ட்லயும் பிக்ஸ் பண்ணி வச்சுக்க கூடாது, புதுசா வருது அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது புரிய நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க அசிமிலேஷனை விட்டு மாறிட்டீங்க. அது இதுல கேர்லின் ஸ்லைடு, முந்தின ஸ்லைடு இதான் இல்ல, அசிமிலேஷன் அண்ட் அகாமடேஷன் கொஞ்சம் முன்னால இதான். இப்போ வந்து ஃபிட்டிங் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இது இல்ல, அடுத்தது அடுத்தது அசிமிலேஷன்ன்றது வந்து ஃபிட்டிங் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் இன்டு எக்ஸிஸ்டிங் கோக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க்ஸ். அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு பறக்கிறதுனா பறவைன்னு தெரியுது, அதுக்குள்ள புதுசா பாக்குற பட்டர்ஃபிளையும் கொண்டு போய் திங்க் பண்ணி ஒன்னா ஒட்ட வைக்கிறது. அல்லது ஒரு டாகை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவ்வை பார்த்தாக்க அந்த ஏற்கனவே தெரிஞ்ச அந்த டாக் 4-legged அனிமல்னா டாக், இப்ப கவ்வை பார்த்த உடனே இதை கொண்டு போய் அதோட ஒட்ட வைக்கிறதுனா அசிமிலேஷன். அகாமடேஷன் ஒண்ணு அப்படின்னா என்னன்னா அதை புரிய வைக்கிறது. அப்பா வந்து இல்லடா இது பட்டர்ஃபிளை அது பேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அல்லது இது கவ் இது டாக், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்போ புதுசா வர்ற அந்த ஐடியாவை கோக்னிட்டிவ் ஃப்ரேம்வொர்க்குள்ளார புதுசா கொண்டு போய் புது அனுபவமா மாத்திக்கிறது. இப்ப இது ரெண்டுமே மைண்ட்ல, அதாவது ஒரு தெராபிஸ்டும் புரிஞ்சுக்கணும்.
அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ராங்கான திங்கிங்ல இருக்காங்கன்னா மைண்ட் ஹேஸ் அன் அகாமடேட்டிவ் ஃபெசிலிட்டி. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் தெரபிஸ்ட் நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த சேஞ்சஸ நம்ம கான்ஸ்டன்டா இருக்குது, அது கட்டாயம் மாறிட்டே இருக்குன்றதையும் நம்ம புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வைக்கிறது. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் தெரபிஸ்ட் தெரபியூட்டிக்கலி சில இன்சைட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்னன்னா நம்ம சொல்யூஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும், எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர். அடுத்தது ஆப்டிமிசம் நம்ம வாழ்க்கையில வேணும், நம்முடைய செல்ஃப் எஃபிகசியை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம், அல்லது புது பர்சனல் ஸ்டோரிஸ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிய வைக்கிறது தான் ஒரு கோக்னேட்டிவ் தெரபிஸ்டோடைய வேலை. அதாவது அவங்க இதுல எல்லாம் எதாவது அவங்களுக்கு சூட் ஆகுதோ, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கிளையண்ட்டுக்கு எதெல்லாம் சூட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு பேசி டு கிரியேட் அ பெட்டர் லைஃப் ஸ்டோரி அபவுட் தெம்செல்ஸ். இப்ப ஐ ஆம் எ ஃபெயிலியர் இப்படி எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தை சொல்லி கொடுக்க ஒரு ரிவைஸ்டு நரேட்டிவ் கொடுக்குறோம் பாருங்களேன். இது அந்த கோக்னிஷன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டாபிக் தியரி ஆஃப் சைக்கோபேத்தாலஜி. அது என்னன்னாக்க கன்ஸ்ட்ரக்டிவ் தெரப்பில 2 பிராட் காசஸ் இருக்கு. ஒன்னு, கிளையண்ட் ஹஸ் காட் ஸ்டக் யூசிங் இன்எஃபெக்டிவ் சொல்யூஷன். அதாவது அவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க, தவறான சில சொல்யூஷன்ஸ் அவங்க இதுதான் சொல்யூஷன் நினைச்சு ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ட்ரிங்க் பண்றாரு, ஆல்கஹால் எடுத்துக்கிறாரு. அப்போ இது எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு. கிளையண்ட் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஒரு இன்எஃபெக்டிவ் சொல்யூஷனை தான் தன்னுடைய சொல்யூஷன் நினைச்சுக்கிட்டாரு. அப்ப என்ன ஆகுது, எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அடிக்கடி போய் குடிக்கிறாரு. இப்படியே சுத்திக்கிட்டே போகுது, அவர் ஒரு சைக்கிளுக்குள்ளார போய் மாட்டிக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு அது ஒரு இன்எஃபெக்டிவ் சொல்யூஷனா அவர் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்றாருனாக்க, இந்த கிளையண்ட் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு அன்ஹெல்தி ஒரு வியாதி பிடிச்ச ஒரு செல்ஃப் நரேட்டிவா தன்னை பத்தி சொல்லுவாரு. நான் வேஸ்ட், நான் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை, இப்படி எல்லாம் அவர் பேசுவார். அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் தெரபிஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த கிளையண்டோட சிம்டம்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவருடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸை திரும்பவும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒரு புது சிச்சுவேஷனை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறதுனாலதான் அவர் பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் தெரபிஸ்ட். அவங்க திங்கிங்கையே மாத்தி அவங்களுக்கு அவங்க தெரப்பி மூலமாவே அவங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரென்த்தையும் அவங்க ரிசோர்ஸ்ஃபுல்னஸையும் டெவலப் பண்ண கொடுக்கறது, அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் என்னன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே மாத்தி அதை ஸ்ட்ரென்த்தா மாத்தி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது. இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டோடைய வேலை. இதுக்கு அசஸ்மெண்ட் என்ன? அசஸ்மெண்ட் தே ஸ்பெண்ட் வெரி லிட்டில் டைம் டிஸ்கஸிங் ப்ராப்ளம்ஸ். எதையும் அசஸ் பண்றதுக்கு ரொம்ப டீப்பா போக மாட்டாங்க. எதெல்லாம் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுமோ அல்லது அவங்களுடைய அந்த சொல்யூஷனுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அது மாத்திரம்தான் அவங்க டீப்பரா போவாங்க. So they develop solutions and strength focused world views. இது 2 தான் அவங்களுக்கு ஐடியா இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தெரப்பில. பிகாஸ் அதுதான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்து சீக்கிரமா வெளியே வர வைக்கும். அட் த சேம் டைம் அவங்களுடைய பழைய ப்ராப்ளமை இக்னோர் பண்ண மாட்டாங்க. அது இக்னோர் பண்ணவே மாட்டாங்க. அதை என்ன செய்வாங்கன்னாக்க, அந்த ப்ராப்ளமை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு அந்த எரனியஸ் அசம்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மாத்தி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன செய்ய போறாங்க? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் த செஷன். அந்த செஷன்லயே எதுக்கு நீங்க வாட் பிரிங்ஸ் யூ ஹியர், எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படி கேட்க போறது இல்ல. அவங்க எப்படி கேட்க போறாங்க? கேட்கும் பொழுதே இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்றதுல என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது எதனால கவுன்சிலிங்க்கு வரணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவா அவங்களை கேட்கறது. அல்லது இந்த செஷன் ரொம்ப நல்ல பிரமாதமா போச்சுன்னு சொன்னா என்னெல்லாம் அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இப்படி அவங்கள ஆரம்பமே பாசிட்டிவா போறது. அடுத்த ஸ்கேலிங் த கொஸ்டின்ஸ். ஸ்கேலிங் த கொஸ்டின்ஸ்ன்றது என்னன்னா 1 to 10 வாட் பெஸ்ட் வில் டிஸ்கிரைப் யுவர் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. எப்படின்னா, டெல் மீ ஸ்கேல் ஃப்ரம் 1 to 10 உங்களுடைய பிரச்சனையில எப்படி டிப்ரெஸ்டா இருக்கீங்க, வெரி டிப்ரெஸ்டா இருக்கீங்களா, இல்ல வெளியே வர்ற மாதிரி இருக்கீங்களா நான் ஆரம்பத்துல கேட்கறது. இப்போ அவங்க கிளையண்ட் ஐ மீன் 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கும் பொழுதே திரும்பவும் கேட்கறது. லாஸ்ட் வீக் நீங்க ரேட்டிங் 3 கொடுத்தீங்க, இப்போ ரேட்டிங் பெட்டரா கொடுப்பீங்களா ஐ கெஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்போ அவங்க சொல்றாங்க இல்ல, ஒரு கிளையண்ட் இப்ப சொல்றாரு இல்ல நான் இன்னும் 3ல தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா
சரி, அப்போ ஒரு ஸ்டெப் ஃபர்தரா 4க்கு போறதுக்கு எது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த கிளையண்ட் என்ன செய்யறாங்க, இது வந்து அப்படியே அந்த இந்த நரேஷன் கிளையண்ட் தெரபிஸ்ட்னு அந்த கான்வர்சேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கிளையண்ட் என்ன சொல்றாங்க, ஒருவேளை வந்து காலையில எந்திரிக்கும் பொழுதே நான் டயர்டா இல்லைன்னாக்க ஒருவேளை நான் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். அல்லது என்னுடைய வேலை எவ்வளவு மீனிங்லெஸ்ஸா இருக்குது, ஸ்டூபிடா இருக்குது, அதை வந்து மாத்துனாக்க நான் பெட்டரா இருப்பேன். இப்படி அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா திரும்பி அவங்க கிட்ட தெரபிஸ்ட் சொல்லுவாங்க, சரி அப்போ உங்க ஜாபை பத்தி நம்ம முதல்ல பேசலாம். இந்த ஜாப்ல வந்து எது வந்து உங்களை இன்னும் மீனிங்ஃபுல்லா மாத்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவா அப்ரோச்ச கொண்டு போய் அதுல ஏதாகிலும் ஒண்ணு அவங்க பெட்டரா சொன்னாங்கன்னா அதை வச்சு பில்டப் பண்ண ஹெல்ப் பண்றது. அந்த 3ல இருந்து 4க்கு வர வைக்கிறது இப்படி. அல்லது இது வந்து ஸ்கோரிங் பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ். எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் முதல் தடவை வரும்பொழுதே பர்சன்டேஜ்ல கேக்குறது, எத்தனை பர்சன்டேஜ்ல நீங்க லெஸ் டிப்ரெஸ்டா இருக்கீங்க, அதாவது கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க, 1%, 10%, 100% அப்படி கேக்குறது. கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஸ் த தெரப்பி கோஸ் அவங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்றாங்களாங்கிறத அவங்களையே சொல்ல வைக்கிறது. இதெல்லாம் தான் அசஸ்மெண்டே ஒழிய அதிகமான அசஸ்மெண்ட் அவங்கள ரொம்ப அந்த பழசெல்லாம் ப்ரூவ் பண்ணி பாக்குறது அசஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டிக் அப்ரோச்ல இல்லை. இது ஒண்ணுதான் அவங்க பண்றது. அடுத்தது இங்க அசஸிங்லயுமே பிரைமரி கோல் என்னன்னாக்க சேஞ்சுங்கிற ஒண்ணுதான். கஸ்டமர்ஸ் ஆர் ஃபார் சேஞ்ச். அவங்க ஸ்ட்ராங்லி மோட்டிவேட் ஆகணும். அது வரைக்கும் கம்ப்ளைனண்டா வந்தவங்க இப்போ அவங்க வந்து தன்னையே சேஞ்ச் பண்ணிக்கிற லெவலுக்கு அவங்க மாறணும். இது ஒண்ணுதான். அதை வந்து இன்டைரக்ட்லி தான் கன்வின்ஸ் பண்ணணும், நாட் டைரக்ட்லி. அப்போ வந்து விசிட்டர்ஸும், அதாவது விசிட்டர்ஸா வர்றவங்க கூட, அதாவது கிளையண்ட் வந்து ஒரு விசிட்டரா வந்தா கூட, அதாவது எனக்கு வந்து, அதாவது விசிட்டர்னு ஏன் சொல்றாங்கன்னாக்க, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனி சேஞ்ச், ஐ டோன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் சேஞ்சிங் அப்படின்னு சொல்றவங்களை கூட இன்டைரக்டா கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பிகம் கஸ்டமர்ஸ் ஃபார் சேஞ்சா மாத்தணும் அப்படிங்கறதா ஷேஜருடைய வார்த்தை. அதாவது நான் எப்ப அவர் கிளையண்ட் எப்படி 3 குரூப்பா பிரிக்கிறாரு, எப்படின்னா கஸ்டமர்ஸ் ஃபார் சேஞ்ச், சிலர் வந்து சேஞ்ச் ஆகணும்னு வருவாங்க, கம்ப்ளைனன்ஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னே வருவாங்க, விசிட்டர்ஸ் நான் மாறுறதுக்கு தயாரா இல்ல, நான் ஒரு விசிட்டர் மாதிரி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இந்த எல்லாரையுமே நம்ம இன்டைரக்ட்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த கம்ப்ளைனன்ட்டையும் இந்த விசிட்டரையும் கஸ்டமர்ஸ் ஃபார் சேஞ்சா மாத்துறதுதான் இதுல உள்ள கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல உள்ள சக்சஸ் அப்படிங்கிறாங்க. இதோட அந்த லெசன் 12 முடியுது. 13 வந்து shall I proceed or do I have to halt? போலாமா? அது ஒரு 15 minutes தான் எடுக்கும். முடிச்சிருங்க மேம். அப்ப 13 வந்து மைண்ட்ஃபுல்னஸ் இன்டகிரேட்டட் இன்டு கோக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபிஸ். இதுல மைண்ட்ஃபுல்னஸ் வருதுங்க உள்ளார. மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் கோக்னிட்டிவ் தெரப்பின்னு கொண்டு வராங்க. ஜிண்டல் சேகல்ன்றவரும், மார்க் வில்லியம்ஸ், அப்புறம் ஜான் டீஸ்டேல், இந்த 3 பேர் தான் அவங்க இந்த ஐடியாவை கொண்டு வராங்க. இது ஒரு 3வது வேவ்ங்கிறாங்க, 3rd வேவ் ஆஃப் சிபிடி. சிபிடில 3rd வேவ். சிபிடில ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பிஹேவியர் தெரப்பி, சிபிடில 2nd வேவ் கோக்னிட்டிவ் தெரப்பி, 3rd வேவ் வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் கோக்னிட்டிவ் தெரப்பி அப்படிங்கறதான் இவங்களுடைய ஐடியா. இதுல மைண்ட்ஃபுல்னஸ் எங்க வருது அப்படின்னாக்க, எப்ப மெயினா எம்பிசிடினாவே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, டு பிரிவென்ட் ரிலாப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். டிப்ரெஷன் திரும்பி வர்றவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எம்பிசிடி வெரி எஃபெக்டிவ். மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் கோக்னிட்டிவ் தெரப்பி ஃபார் டிப்ரெஷன்னே புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. இந்த தியரியே அப்படித்தான் உருவாச்சு. அப்படி பாத்தீங்கன்னாக்க, யாருக்கு மல்டிபிள் எபிசோட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குதோ அவங்களுக்கு இந்த கன்வென்ஷனல் தெரப்பி பத்தலை அப்படிங்கிறவங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த நெகட்டிவ் பேட்டர்னுக்குள்ளாரையே விழுந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தெரப்பி போல இருக்கிறது தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் கோக்னிட்டிவ் தெரப்பி. அப்படின்னா இது வந்து இந்த பெர்னார்டு அப்படிங்கிறவரும் டெய்ஸ்டேலுங்கிறவங்களும் தான் முதல்ல ஆரம்பிச்சு இதை கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முதல் மாடல்ல அவங்க கொண்டு வரும் பொழுது கோக்னிட்டிவ் ப்ராசஸிங் இமோஷனையும் தான் கொண்டு வந்து லிங்க் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த ஜான் கபாட்-சின்னு நம்ம முன்னால படிச்சிருக்கோம், அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல படிச்சிருக்கோம், அவர் அந்த ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனை கொண்டு வந்ததுன்னு அதோட இதை கம்பைன் பண்ணி மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் கோக்னிட்டிவ் தெரப்பின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்ன கோர் ஐடியான்னாக்க, தாட்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். அதாவது மண்டைக்குள்ளார சில தாட்ஸ் போய்கிட்டே இருக்கிறது தான் டிப்ரெஷனுக்கு முக்கிய காரணம். அப்ப என்ன செய்யணும்னா,
இந்த MBCTA டு பிரிவென்ட் ரிலாப்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் நான் சொன்னேன். அப்ப இந்த ரிலாப்ஸ் ஆஃப் டிப்ரெஷனை நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல we must become aware of our thoughts and feelings. தலைக்குள்ளார வர்ற தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் ஒரு அவேர்னஸோட கவனிக்கணும். அப்போ அது they form a decentered perspective அப்படிங்கிறாங்க. அதாவது டீசென்டரிங்னா என்னன்னாக்க, இப்ப வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து ஏதோ ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு தாட்டா நினைக்க கூடாது. நெகட்டிவ் தாட்டை ஒரு டெம்பரரி ஈவெண்ட், என் மைண்டுக்குள்ளார பாசிங் மோமெண்ட், ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி மைண்டுக்குள்ளார ஒரு தாட் வந்துட்டு போகுது அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும் அவங்க மைண்டுக்குள்ளார. இதுதான் அந்த டீசென்டரிங். அதாவது நான் திரும்பி சொல்றேன், ஒரு தாட், நெகட்டிவ் தாட்டை அது என்னமோ ஒரு ட்ரூத் டு பி ஃபாட் கிடையாது. அதை அப்படி ஒரு ட்ரீட் பண்ணக்கூடாது. மைண்டுக்குள்ளார ஏதோ தாட் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி வந்துட்டு போகுது, இட் இஸ் அ டெம்பரரி ஈவென்ட் அப்படின்னு முதல்ல திங்க் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அப்போ வந்து இது எஸ்கலேஷன் ஆஃப் திஸ் நெகட்டிவ் திங்கிங்கை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஐடியா. அப்ப இதோட பிரைமரி கோல் என்னன்னாக்க, கிளையண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். என்ன அவேர்னஸ்? அவங்களுடைய நெகட்டிவ் தாட்டுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அதாவது இது வந்து ஆர்கியூ பண்ணியோ ரீப்ளேஸ் பண்ணியோ பண்றது கிடையாது. அது வந்து இந்த பெக்கு எல்லிஸ் அப்ரோச். நோ 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 வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் ராங், இப்படி ரீப்ளேஸ் பண்ணு அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சொல்றதே என்னன்னாக்க, ஒரு டிப்ரெஷன் திரும்பி வராம இருக்க மைண்டுக்குள்ளார ஓடுற தாட்ஸையும் உங்களையும் பிரிச்சு பார்க்கணும். நீங்க நிக்க உங்களுக்கு எதிரா வருது தாட்ஸ், அதை நீங்க கவனிக்கிறீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு 8 வீக் குரூப் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கறது, ஒரு ஆர்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி சொல்றது. அதுல என்ன செய்யறாங்கன்னாக்க, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து 1-on-1 ஓரியன்டேஷன் செஷன் தான் இது. 8 ஹவருக்கு 8ல வந்து 8 கிளாஸஸ் இருக்கும், 2 hours இருக்கும். 1 to 4 2 hour செஷன்ஸ் இருக்குமா. அது வந்து என்ன, செஷன் 1ல என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு அந்த பேசிக் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் கொடுப்பாங்களாம். செஷன் 2ல பேயிங் அட்டென்ஷன் டு ரியாக்ஷன்ஸ் டு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், டீப்பனிங் த மைண்ட்ஃபுல்னஸ். 3வது ஒரு 1 minute இருங்க, எங்க வீட்டை பாஸ் பண்ணி இந்த ஏதோ எலெக்ஷன் கேம்பெயின் போகுது, சவுண்ட் ரொம்ப இருக்கும். எஸ், தேங்க்யூ. ஹோப் இட் இஸ் லெஸ்ஸர். அவ்வளவுதான். Thank you. Thanks for waiting. Thank you. அப்ப செஷன் 1ல வந்து நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறோம். சாரி, செஷன் 1ல ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறோம் நெகட்டிவ் தாட்ஸ். அவங்களுக்கு பேசிக் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் கொடுக்குறோம். செஷன் 2ல ரியாக்ஷன்ஸ் டு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களோட கவனிக்கிறாங்க. அப்ப அதே சமயத்துல மைண்ட்ஃபுல்னஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பனா பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. 3rd செஷன்ல டீச்சிங் பிரீதிங் டெக்னிக்ஸ், ஃபோக்கஸிங் ஆன் த பிரசன்ட் மூமெண்ட். செஷன் 4ல எக்ஸ்பீரியன்சிங் த மொமெண்ட் வித்தவுட் அட்டாச்மெண்ட் டு அவுட்கம்ஸ். அது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் அந்த ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பாசிட்டிவ் சைக்காலஜில, அது அப்படியே ஒரு 7-8 செஷனா கொண்டு வர்றாங்க. அது அப்படியே ஜஸ்ட் என்னன்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த டீசென்டரிங் தான் அதுல மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது. டீசென்டரிங்கிறது உங்களையும் உங்க திங்கிங்கையும் பிரிச்சுக்கிறது. அடுத்தது எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் அண்ட் MBCT. இது வந்து 50% வந்து ரிலாப்ஸ, ரெக்கரண்ட் டிப்ரெஷனை குறைச்சிருக்குது, ரெடியூஸ் பண்ணிருக்குது அப்படிங்கிறது ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. அதனால நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் எக்ஸலன்ஸ் இந்த UK அது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. இது எதுலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, பேனிக் டிசார்டர்ல, பைபோலார் மூட் டிசார்டர்ல, ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர்ல, கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம்ல, இதுல எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. இதோட லெசன் முடியுது. தேங்க்யூ சோ மச். ஒரு பிஹேவியரிசம்ல இருந்து கொக்னிஷன், அங்க இருந்து கான்ஃபரன்டேஷன், அங்க இருந்து கொலாபரேஷன், அங்க இருந்து சேஞ்சிங் ஆஃப் தாட், அப்புறம் சேஞ்சிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து செல்ஃப் எஃபிகசி, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிசம், அப்படியே வந்துட்டோம். நம்ம வந்து கடைசியில நம்ம திங்கிங்ல மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாங்க. இவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். Ma'am, just wanted to share one small thing. Sorry? Just wanted to share one small thing, ma'am. Hello. சொல்லுங்க. So இந்த லெசன்ல இருந்து ஒரு I come across a research. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு ஃப்ராக வந்து 100 டிகிரி பாயிலிங் பாயிண்ட்ல வந்து அதுல போட்டாங்க. ஸோ அது போடும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா இம்மிடியட்டா அதுல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியில வந்துச்சு. ஹலோ, ஆமா ஆமா அது இம்மிடியட்டா ஜம்ப் பண்ணுது. யா. ஸோ இன்னொரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு ஃப்ராக வந்து அந்த கோல்ட் வாட்டருக்குள்ள வச்சுட்டு அதுல கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ண விட்டாங்க. அந்த ஹீட்டை வந்து ஸ்லோ பை ஸ்லோவா 10 டிகிரி 20 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வார்ம்த் அதை என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணி ஸோ இட் காட் யூஸ் டு இட். ஸோ 100 டிகிரி பாயிலிங் பாயிண்ட்ல வர்றப்போ அதால சூடு தாங்க முடியல. பட் அதே டைம்ல இட் வாஸ் நாட் ஏபிள் டு ஜம்ப் அவுட் ஆஃப் தி வாட்டர். இட் காட் யூஸ் டு இட். ஸோ அது ஸ்கின் அவுட் ஆகி அது லாஸ்ட் இஸ் லைஃப். ஸோ இந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நாட் எவ்ரி ரிலேஷன்ஷிப்போ இல்ல இதுலயோ வந்து யூ நீ நாட் அந்த பாசிட்டிவ்லயே ஆப்டிமிஸ்டிக்காவே சொல்லி அதை சரி பண்ணணும்னு நினைக்கணுங்கிற ஒரு அவசியம். பட் அதே டைம்ல அப்படிதான் ஸ்டபனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் லீவ் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இட் இஸ் நாட் ராங் வென் யூ லீவ் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த பாசிட்டிவ் மைண்ட் வரணும்னா யூ கேன் லீவ் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு as a psychologist வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ரிசர்ச்சா பண்ணிருக்காங்க. So I just wanted to share that. எந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த அவேர் ஆகி நம்ம இத விட்டு வெளிய வரலாம்னு நம்ம பெஸ்டா திங்க் பண்ண வைக்கிறது, ஹெல்ப் பண்றது, திங்க் பண்ண வைக்கணும். Yes ma'am. 10 pointsலயே நீங்க வெளியில வரணுமா? Yes ma'am. Yeah, thank you so much. Thank you for a very interactive session. Thank you ma'am. Yeah, thank you ma'am. Thank you all. Thank you. Thank you, Carolyn. Thank you ma'am. Sorry, கொஞ்சம் நடுவுல போயிட்டேன்.